சார் வணக்கம் சார். வணக்கம். திருமண பரிகாரங்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு 30 வயது ஆகியும் கல்யாணம் ஆகலைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் 11 தடவை மஞ்சள் குளித்தா கல்யாணம் ஆகும்னு ஒரு பரிகாரம் பார்த்தேன் சார். அது உண்மையாகவே அப்படி பண்ணால் கல்யாணம் ஆகிடுமா சார்? இப்படி தான் பல ஜோசியர்கள் மஞ்சள் குளிச்சிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஜோசியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருப்பாங்கள்ல, ஒரு 10-15 கிராமத்துக்கு ஒருத்தவங்க 2 பேரும் முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த சொல்லி இந்த மாதிரி நடக்கலைன்னா அதுக்கப்புறம் ஒரு நிலவரம் என்ன ஆகும்? மோசமாயிடும்ல, கவலைக்கிடமா தான் சார். ஆமாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் எதையாவது பேசி வளரிட்டு போயிட்டு ஃபோன் நம்பரை போட்டு விட்டு ஆன்லைன்லேயே பணம் போட்டு விட்டு ஆன்லைன்லேயே கேட்டுக்கிறது தானே. இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒருத்தவங்களுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கு மட்டுமே இப்போ திருமண பிரச்சனையாக இருக்குது. நிறைய ஆண்களுக்கு பெண்ணே கிடைக்கல, எல்லா கம்யூனிட்டிலையுமே கிடைக்கலன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும், என்ன தடையாக இருக்குன்னு பார்க்குறோம். அதே போல் பெண்களுக்கும் அது மாதிரி பார்க்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் திருமணம்ங்கிறது 2 பேருக்குமே பிரச்சனையாயிடுச்சு. இந்த காலதேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் படிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போன பிறகு நிறைய பேர் திருமணம்ங்கிற ஒரு பந்தத்தில் மாட்டி எதுக்கு அவஸ்தைப்படணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. இப்போ நல்ல பிள்ளைங்க நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு நடத்தணும்னு ஆசைப்படுற சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான மாப்பிள்ளை அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க மாட்டுது. பையனுங்களுக்கும் அது மாதிரி பொண்ணு அமைய மாட்டுது. இதுக்கு என்ன காரணம்னா 2 தரப்பும் படித்தது. 2வது 33 வயசுங்கிறோம்ல, 30 வயசு வரைக்குமே பொண்ணுங்க படிக்குது சார். இப்போ MBBSலாம் படித்தா எத்தனை வருஷம் ஆகும்? MBBS முடிச்சுட்டு அடுத்தது ஒரு MD படிக்கணும் இல்லையா? இதுக்கே 30 வயசுக்கு மேலே ஆகுதுல்ல. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா இது மட்டும்தான் காரணமா? செவ்வாய் இருக்குல்ல, செவ்வாய் பார்த்தீங்கன்னா பெண்ணோட திருமணத்தை குறிக்கிற ஒரு கிரகமாக எடுப்பாங்க. சுக்கிரனை பார்த்தீங்கன்னா ஆணோட கலத்திரத்தை குறிக்கிற கிரகமாக எடுப்பாங்க. பொதுவாகவே கலத்திரகாரகன் அப்படின்னு வந்தாலே அது சுக்கிரன் தான். காலபுருஷ லக்கணத்துக்கே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் துலாம், அதுக்குரிய கிரகம் சுக்கிரன் தான். திருமணத்தை தீர்மானிக்கிறது சுக்கிரன் தான். அதுக்குள்ளார நம்ம சப்டிவிஷனாக பிரிக்கும்போது செவ்வாய் ஆண் கிரகம், அதனால் பெண்ணுக்கு ஆணை தேடுறது. இந்த பக்கம் பார்க்கும்போது இவனுக்கு பெண் கிரகத்தை பார்க்கும்போது சுக்கிரன் அப்படின்னு எடுக்கிறோம். செவ்வாய்க்கு மங்களகாரகன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? இதே செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக ரெண்டும் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண பத்திரிகைகள் அச்சடிக்கிறாங்கல்ல, இன்றைக்கி விதவிதமாக வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி திருமண பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். உள்ளார மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த அச்சிடுற எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இதுக்குள்ளே எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரியுமா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில், வசதியான குடும்பங்களில் வெளியில் எப்படி வேணாலும் இன்விடேஷன் அடிப்பாங்க. அவங்க உறவினர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த இன்விடேஷனுங்கிறது இன்னும் இந்த மெத்தடில் தான் இருக்கும். இது ஏன்னா பிங்க் அப்படின்ல பத்திரிகையில் இருக்கக்கூடிய, திருமண பத்திரிகையில் இருக்கக்கூடிய பிங்க் கலருங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. மஞ்சள்ங்கிறது குருவை குறிக்கக்கூடியது. அதுக்குள்ளே அந்த எழுத்தில் பச்சை இருக்குல்ல, அது புதனை குறிக்கக்கூடியது. 3 சுபக்கிரகங்களை உள்ளடக்கியிருக்கும் இது. சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் முதல்ல மளிகை பொருட்கள் வாங்கும்போது முதல்ல மஞ்சள் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்குள்ளே குருவை வச்சு ஒரு 10 பரிகாரம், செவ்வாயை வச்சு ஒரு 10 பரிகாரம், சுக்கிரனை வச்சு ஒரு 10 பரிகாரம். இது அவனுக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நல்லா எடுத்துக்கோங்க, ஒரு பொண்ணு பூப்படைகிற வயசு இருக்குல்ல, ஆமாம், அது முடிச்சோன்னா அது என்ன பண்ணுவாங்க? மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று எடுக்கிறாங்கல்ல, பத்திரிகை அப்படி அடிப்பாங்கல்ல. மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒன்று நடக்குதுல்ல. இப்போ தான் சார் மஞ்சள் குளிக்கிறது குறைவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே மஞ்சள் குளிப்பாங்கல்ல, குளிக்க மாட்டாங்களா? பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவன்னு பார்க்கும்போது செவ்வாயை பாருங்கிறான். அப்போ செவ்வாயை வலுப்படுத்துறதுக்காக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் 11 தடவை மஞ்சள் குளிங்கிறாங்க. 11 தடவை இல்லை, 25 தடவை மஞ்சள் குளித்தாலும் திருமணம் ஆகாது. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோட நிலவரம் எங்கே, கோச்சாரத்தில் அதுக்கு எப்போ குருவோட பார்வை கிடைக்குது, குரு எப்போது இந்த இடத்துக்கு வருது, திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகத்தோட திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதா, இதையெல்லாம் பார்த்து தான் திருமணத்தை முடிவு பண்ண முடியுமே தவிர மஞ்சள் குளித்தா திருமணம் நடந்ததுன்னா எல்லோரும் இப்போ ஈரோட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் கல்யாணம் ஆகி போயிடுச்சா என்ன? மஞ்சளே விளையிற பூமியாச்சு அது. அங்கே எல்லாருக்கும் திருமணம் ஆகிடுமா என்ன? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். கடலை பார்க்குற வரைக்கும் குளம் பெருசாக தெரியும் இல்லையா? கண்டிப்பாக சார். கடல்னு பார்த்த பிறகு ஐயோ இவ்வளோ பெருசு இருக்குது, இது வரைக்கும் எங்கள் ஊரில் குளம் தானே நாங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. இவனுங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகம் பார்க்குறவங்களும் இழுக்கணும் தன்னோட பக்கம். அப்போ எளிமையாக சொன்னீங்கன்னா தான் வருவான். அதுக்கு ஏதாவது ஒரு பொய்யை எடுத்து வருது. இது மட்டுமே அப்போ எல்லாருக்கும் மஞ்சளில் குளிப்பாட்டி விட்டால் கல்யாணம் ஆகிடுமா? பெண்களுக்கு பூரா கல்யாணம் ஆகுது, பிள்ளைங்களுக்கு பூரா
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 10 பேரை வேணால் நீங்கள் சோதனை அடிப்படையில் 11 தடவை 12 தடவை செஞ்சு பார்த்துட்டு அதே செவ்வாய் உரையில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கூப்பிடுங்க திருமணம் ஆகாட்டி. அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இது ஒரு பார்ட்டு சார், அவ்வளோதான் சார். கண்டிப்பாக அதை இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னா எல்லாரையும் ஏமாத்துறது. திருமணத்தை இப்போ இது இடையிலே பேசும்போது இன்னொன்று சொன்னீங்களே, அது பேங்க் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி இந்த கிரகங்க தான் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது என்னது? சார் சூரியன் நீச்சமாக இருந்தால் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அப்போது எல்லா பேங்க்குக்கும் ஒரு கிரகம் இருக்குமா சார்? இல்லை முன்னாடிலாம் நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்கன்னா இப்போ என்ஓசி வாங்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்கல்ல, ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு, புகைப்படம், இதெல்லாம் கேட்டுட்டு தான் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேட் பேங்க்கில் என்ன புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுங்க. நீங்கள் வந்து ஐப்பசி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஏதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கேன்னா இல்லை. இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஒரு 100 பேரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஐப்பசி மாதம் பிறந்தவங்களான்னு பாருங்களேன். யாருக்குமே இருக்காது. ஜாதகமே இல்லாதவங்க கூட இருப்பாங்க நிறைய பேருக்கு. அப்படி இல்லை, இதெல்லாம் சும்மா எதையாவது உள்ளதோ. இவர் பேங்க்குக்கெல்லாம் கூட ஜோசியம் பார்ப்பாரோ, பெரிய சக்கரவர்த்தியோ இப்போதான் வரான். ஆனால் அவனை படிச்சுட்டு உடனே பின்னாடி பிஹெச்டி போட்டுக்கணும்னு ஆசைப்படுறான்ல, அந்த மாதிரி கதை தான் இது. எப்படி சார் பேங்க்குக்கும் இதுக்கும் எப்படி சார்? சரி, இப்போ உங்கள் பாயிண்ட்லேயே வரேன். சூரியன் நீச்சமாச்சுன்னா ஸ்டேட் பேங்க், சூரியன் உச்சமாக இருந்தா சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல, இருக்குல்ல, அதாவது உளர்றவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறது. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சுற்றுனேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. லூசுத்தனமாக யோசித்தாலும் திரும்பி பார்ப்பாங்க. அதனால் எல்லாம் யோசித்து தான் பார்க்கணும். ஜாதகம்ங்கிறது வேறு நுணுக்கமாக உள்ளாரப்போ வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணுறவங்க யாரும் இந்த மாதிரி வந்து பொது இடங்களில் பொது தலங்களில் உளர மாட்டாங்க. ரெண்டாவது, இப்போ சொல்கிறவருக்கே கல்யாணம் ஆச்சா, எத்தனை வயசு கல்யாணம் ஆச்சு, இது வரைக்கும் எத்தனை கல்யாணம் இது மாதிரி பண்ணி வச்சுருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? வேறு என்ன பண்ணுறது? மூட நம்பிக்கைங்கிறது வேறு சார். மூட நம்பிக்கை ஆகும்போது அதை நம்ம வந்து சில நேரங்களில் பேச தானே வேண்டியதாக இருக்குது. அதாவது சில விஷயங்களை பண்ணவே முடியாத சில பரிகாரங்கள் சொல்லி விடுவானுங்க. அந்த நேரத்துக்கு போ, அத்தனை மணிக்கு போகும்போம், அந்த மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது. மற்ற 3 நடந்துடும், இந்த 1 நடக்காதில்ல, அதனால உனக்கு நடக்கலை, நீ அதை ஒழுங்காக செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர 11 தடவை நாங்கள். இப்போ ஆண்களுக்கு கல்யாணவாதம் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்களாம் எந்த கிழமை எந்த ஓர எத்தனை தடவை இல்லை என்ன தேய்ச்சி குளிச்சா நடக்கும்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ஏதாவது ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சார். உங்கள் டிக்ஷனரியில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். நம்ம டிக்ஷனரியில் அவரோட ஆங்கிள்லே வருவோமே. இதை நம்ம வந்து உத்தரவாதமாக சொல்லலை. இப்படின்னா இப்படி இல்லை, அதனால் கருப்பாக இருந்தால் காக்காங்கிறாரு, நம்ம வெள்ளையாக இருந்தால் கொக்குன்னு ஒரு வகையில் சொல்லி பார்ப்போமே. இப்போ பெண்களாக இருக்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் மஞ்சள் குளிக்கணும். மஞ்சளுங்கிறது அந்த இடத்துல ஒரு சுபத்தை குறிக்கிறது, குருவை குறிக்கிறதுனால அந்த குளிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் ஆண்களும் மஞ்சள் குளிக்க வேண்டியதுதான். நாங்களும் மஞ்சள் முடியெல்லாம் கொட்டி போவோம், முகமெல்லாம் மாறி போவோம், வேறு என்ன பண்ணுறது, மஞ்சள்னு இருக்கும். அதுதான் என்ன பண்ண முடியும். இப்போ ஒன்று இப்படி தான் நிறைய உருவாகிறது. அவன் அப்படி சொல்லும்போது நாம் இப்படி சொல்லக்கூடாதா? ஆங்கிள் தானே, 2 ஒன்று தானே. அவர் வந்து செவ்வாயை மையப்படுத்தி சொல்கிறாரு, இவர் வந்து சுக்கிரனை மையப்படுத்தி சொல்ல போகிறாரு. அவ்வளோதானே வித்தியாசம். பண்ணி பார்த்துக்கிட்டு நடந்தால் நல்லது, நடக்காட்டி மஞ்சள் வியாபாரிக்காவது வியாபாரம் நடக்கட்டுமே அப்படின்னு நினச்சி பார்த்துக்கணும். நினச்சி பார்க்கவே ரொம்ப ரொம்ப விகரமாக இருக்குது சார். சந்தனா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலைங்க. மஞ்சள் நீங்களா வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க சார் நம்மளை. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பேசுகிறது இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். நல்லா படிங்க. சாதாரணமாக குடும்ப ஜோதிடத்தில் ஆரம்பித்து என்ன சின்ன சின்ன ஆரம்ப ஜோதிட புத்தகங்களை படிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓஹோ இவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரி லூசுங்க வளர்றது தான் நம்ம பெருசாக எடுத்துகிட்டு இருந்தோமா அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். பட் நாம் இதை ஏன் சொல்கிறோன்னா, இப்படி பேசுகிறவங்கெல்லாம் மக்களை ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை சார். திருமணம் ஆகாததுக்கு அவங்கவுங்க சுயஜாதகத்தை தான் பார்க்கணுன்னு சொன்னீங்க. அதே சமயம் இந்த மாதிரி யாராவது கேனத்தனமாக சொல்கிறதெல்லாம் கேட்டு போகாதீங்க அப்படின்றது ரொம்ப நாகரிகமாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.